இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தி கண்ணாடி. படத்துடைய ஸ்டார்டிங்கில் பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் ஓல்டேஜ் கப்பலாக இருக்காங்க. அவங்க ஒரு 60ஆம் கல்யாணம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாங்க. அங்கே அர்ச்சனா பாலாஜி சக்திவேல் கிட்ட நமக்கு ஒரு பசங்க இருந்தால் 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பாலாஜி சக்திவேல் 60ஆம் கல்யாணம் நடத்துறதுக்காக கேபி பாலா கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாரு. கேபி பாலா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நடத்திட்டு வர்றாரு. இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு கேபி பாலா. பாலாஜி சக்திவேலோ செக்யூரிட்டி, அவர் பணத்தை திறக்கினாரா இல்லையா, 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. கேபி பாலா இந்த படத்தில் ஹீரோவை நினச்சிருக்காரு. அவர் பண்ணுற காமெடி ஒரு சில காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் அந்நியமான ஓல்டேஜ் கப்பலாக நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எமோஷன் சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தி நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் கேபி பாலா காம்பினேஷனில் வர எமோஷன் சீனு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதர் கேரக்டர்ஸை வந்த ஆக்டர் மதன், சரத் ரவி, அமுதவாணன், அப்புறம் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனாவோட சின்ன வயசு கேரக்டரில் வந்த மனோஜ் பிரபு அண்ட் ஆராத்யா எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ஷெரீஃப் இந்த படத்தை இமோஷனல் அண்ட் சோஷியல் மெசேஜ் சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் இன்னும் பெட்டரான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் இந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.